ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15-3-1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சுலபமான வழி நிராகார சொரூபத்தில் நிலைத்திருப்பது. கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சுலபமான வழி நிராகார சொரூபத்தில் நிலைத்திருப்பது. பாப்தாதா குழந்தைகளினுடைய அன்பின் காரணமாக சப்தத்திலிருந்து விலகி நிர்வாண நிலையில் இருந்து சப்தத்தில் வருகிறார். எதுக்காக? குழந்தைகளுக்கு தனக்கு சமமாக நிர்வாண நிலையின் அனுபவத்தை செவிப்பதற்கு, நிர்வாண இனிமையான இல்லத்துக்கு அழைத்து செல்வதற்காக. நிர்வாண நிலை எந்த தீய எண்ணமும் இல்லாத நிலை. நிர்வாண நிலை விகாரங்கள் அற்ற நிலை. நிர்வாண நிலையிலிருந்து நிராகார நிலையிலிருந்து சாகார, அதாவது உடல் சொரூபமானவராகி சப்தத்தில் வர்றார். உடல்ல வந்த பொழுது உடலற்ற நிலையில் நினைவு எப்போதும் நினைவில் இருக்கிறது. நான் உடல் அற்றவன், உடலின் ஆதாரத்தை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். உடல்ல இருந்த பொழுதும் உடலற்ற நிலையில் நினைவில் இருப்பது என்பதுதான் உடலற்றவராக இருப்பவர். உடல் மூலமாக பேச்சிலும் காரியத்திலும் வருவது உண்மையான சொரூபம் உடலற்ற சொரூபம். உடல் ஆதாரமாக இந்த இரட்டை நிலையில் உடலற்றவர் உடலில் இருக்கிறேன் என்பது சக்திசாலியான நிலை. உடலின் ஆதாரத்தை எடுத்த போதிலும் உடலற்ற சொரூபத்தை மறக்காதீங்கன்னு பாபா சொல்றாங்க. ஏன் மறக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆகையினால நினைவு செய்வதற்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி உலக வாழ்க்கையில தன்னுடைய உடல் சொரூபம் இயல்பாகவே நான் இன்னார் மற்றும் நான் இன்னார், இந்த நேரம் இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது நினைவில் இருக்கும். செய்யும் காரியம் மாறும், ஆனால் நான் இன்னார் என்பது மாறுறது கிடையாது, மறப்பதும் இல்லை. அதே மாதிரி நான் உடலற்ற ஆத்மா அப்படிங்கிற இந்த உண்மையான சொரூபத்தை எந்த காரியம் செய்து கொண்டிருந்த போதிலும் இயல்பாக மற்றும் எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கணும். எப்போ ஒரு தடவை நினைவில் வந்துடுச்சு நான் உடலற்ற ஆத்மா என்று அறிமுகம் கிடைச்சிருச்சு. அறிமுகம் அப்படின்னா ஞானம். அப்படி ஞானத்தினுடைய சக்தி மூலமா சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி மறக்க முடியும்? எப்படி ஞானத்தினுடைய சக்தி மூலம் உடல் உணர்வை மறக்க வைத்தாலும் மறக்க முடியறதில்லை. அப்படின்னா இந்த ஆத்மீக சொரூபத்தை எப்படி மறக்க முடியும்? ஆகையினால தன்னைத்தானே கேளுங்க மற்றும் பயிற்சி செய்யுங்க. நடைமுறையில் காரியங்கள் செஞ்சுக்கிட்டே உடலினுடைய ஆதாரத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. இவர் இயல்பாகவே தீய எண்ணம் அற்ற நிலை, உடலற்ற நிலை, தடையற்ற நிலை சுலபமாக இருக்கும். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. எப்போ நீங்க அடிக்கடி மறக்கிறீங்களோ அப்பதான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. பிறகு நினைவு செய்வதற்கும் கடும் உழைப்பு செய்யறீங்க. ஆகினால ஏன் மறக்கவே செய்யறீங்க? நீங்க யாரு? உடலா அல்லது உடலற்ற ஆத்மாவா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார். நீங்கள் உடலற்ற ஆத்மாக்கள் தான் இல்லையா? அப்படின்னா உடலற்றவராக இருந்த போதிலும் ஏன் மறந்துடுறீங்க? உண்மையான சொரூபம் மறந்துடுது, போலியானவர் எனவே வந்துடுது. பாபா கேட்குறாங்க, வந்துடுதா போலியானவர்ங்கிறதுனால? சில நேரம் பாப்தாதா குழந்தைகள் மீது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. தன்னைத்தான் மறந்துடுறாங்க. மேலும் மறந்து பிறகு என்ன செய்யறாங்க? தன்னைத்தானே மறந்து மிகவும் நொந்து போறாங்க. எப்படி தந்தையையும் அன்போடு உடலற்ற நிலையிலிருந்து உடல்ல வரவேற்று அழைத்து வர முடியும் அப்படின்னா, யார் மீது அன்பு இருக்குதோ அவர் மாதிரி உடலற்ற நிலையில் நிலைத்திருக்க முடியாதான்னு கேட்குறாங்க பாப்தாதா. பாப்தாதாவுக்கு குழந்தைகள் கடுமையாக உழைப்பதை பார்க்க முடியல. மாஸ்டர் சர்வ சக்திவான், மேலும் கடும் உழைப்பா? நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான், அனைத்து சக்திகளினுடைய எஜமானன். எந்த சக்தியை எந்த நேரத்திலும் நல்ல எண்ணத்தோடு வரவழைச்சிங்க அப்படின்னா அந்த சக்தி எஜமானர்கள் உங்கள் எதிரில் ஆஜராயிடும்.
அந்த மாதிரியான எஜமானன் யாருக்கு அனைத்து சக்திகளும் சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அவங்க கடுமையாக உழைப்பாரா அல்லது நல்ல எண்ணத்தோடு ஆணையிடுவாரான்னு கேட்குறாங்க. என்ன செய்வீங்க? நீங்கள் ராஜாதான் இல்லையா அல்லது பிரஜையான்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நல்ல தகுதியான குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ராஜா குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா நீங்கள் யாரு? நீங்கள் ராஜா குழந்தைகளா அல்லது அடிமை குழந்தைகளா? நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள் தான் இல்லையா? இந்த சக்திகள், இந்த குணங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய சேவாதாரிகள். வரவழையுங்கள், உடனே ஆஜராயிடும். யார் பலவீனமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு சக்திசாலியான ஆயுதங்கள் இருந்த போதிலும் பலவீனத்தினுடைய காரணமாக அவங்க தோல்வி அடைந்துடுவாங்க. நீங்கள் பலவீனமானவரா? நீங்கள் பலம் நிறைந்த குழந்தைகள் இல்லையா? சர்வ சக்திவானினுடைய குழந்தைகள் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அனைவரும் என்ன சொல்லுவாங்க? நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஆகையினால வரவழைக்க ஆணையிட கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் சேவாதாரிகள் யாருடைய ஆணையை ஏற்று நடப்பார்கள்? யார் எஜமானனாக இருப்பாங்களோ அவங்களுடைய ஆணையை தான் ஏற்று நடப்பாங்க. எஜமானன் அவரே சேவாதாரி ஆகிவிட்டார், கடும் உழைப்பு செய்பவராக இருக்கின்றார் என்றால் சேவாதாரியாக ஆகிவிட்டார் இல்லையா? மனதினுடைய கடும் உழைப்பிலிருந்து இப்போ விடுபட்டுட்டீங்க. உடலால் உழைக்கும் யக்ஞ சேவை வேறு விஷயம். அதுவும் யக்ஞ சேவையின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டதினால் கடும் உழைப்பாக அனுபவமாகாது. மதுபனில் எப்பொழுது தொடர்பு இருக்கும் ஆத்மாக்கள் வர்றாங்க மற்றும் பார்க்குறாங்க. எத்தனை அதிக எண்ணிக்கையில் ஆத்மாக்களுக்கு உணவு தயாரிக்கப்படுது, மேலும் அனைத்து காரியங்களும் நடந்துட்டுருக்குது என்பதை பார்த்து பார்த்து இவர்கள் எந்த அளவு கடுமையான வேலையை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடந்துட்டுருக்குது அப்படின்னு. ஆனால் செய்கிறவங்க அந்த மாதிரி பெரிய காரியத்தையும் என்னன்னு நினைக்கிறாங்க? சேவையினுடைய மகத்துவத்தின் காரணமாக இதுவோ அவங்களுக்கு விளையாட்டாக ஆகுது, கடும் உழைப்பு ஆகிறது இல்லை. அந்த மாதிரி மகத்துவத்தின் காரணமாக, தந்தை மீது இருக்கும் அன்பின் காரணமாக கடும் உழைப்பினுடைய நிலை மாறிடுது இல்லையா? அதே மாதிரி மனதினுடைய உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் இப்போ வந்துடுச்சு. துவாபர யுகத்திலிருந்து தேடுவதில், துடிப்பதில், அழைப்பதில் மனதால் உழைச்சி வந்திருக்கீங்க. மனதினுடைய உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதிப்பதனுடைய வேகம் கடுமையாக அதிகரித்து கொண்டே போகுது. இன்று யாரிடம் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? பணம் சம்பாதிப்பது என்பது நினைத்தால் சித்தி வீட்டிற்கு செல்வது போல் சாதாரண விஷயம் இல்லை. மனதின் உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதித்தாலும் உழைப்பை அதிகரிச்சிட்டீங்க, மேலும் உடலோ நோயற்றதாக ஆயிடுச்சு. எனவே உடலால் செய்யும் காரியத்திலும் கடும் உழைப்பு இருக்குது. மனதிற்கும் உழைப்பு, பணத்திற்கும் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த அளவு மட்டுமில்லை, ஆனால் இன்று குடும்பத்திலும் அன்பு வைத்து நடந்து கொள்வதிலும் கடினமாக இருக்குது. ஒரு நேரம் ஒருவர் கோபப்படுகிறார், மறுநேரம் இன்னொருவர் கோபப்படுகிறார். பிறகு இவர்களை சமாதானம் செய்வதற்கும் கஷ்டமாக இருக்கு. இன்று உன்னுடையவர், நாளை உன்னுடையவர் இல்லை, பிரிந்து சென்று விடுகிறார். அந்த மாதிரி அனைத்து விதமான கடின உழைப்பு செய்து களைப்படைந்து விட்டிருக்கேன் இல்லையா? உடலால், மனதால், பணத்தினால, சம்பந்தத்தினால, அப்படி அனைத்திலும் களைப்படைஞ்சிட்டீங்க. முதல்ல பாப்தாதா மனதினுடைய கடின உழைப்பை அகற்றிடுறாங்க. ஏன் அப்படின்னா மனம்தான் விதை. மனதினுடைய கடின உழைப்பு உடலின், பணத்தின் கடின உழைப்பை அனுபவம் செய்விக்குது. எப்போ மனம் சரியாக இருக்கலை அப்படின்னா, ஏதாவது காரியம் செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னா இன்று இது நடக்காது என்று சொல்லுவாங்க. நோயற்றவராக இருக்க மாட்டாங்க, ஆனால் தனக்கு 103 டிகிரி காய்ச்சல் இருப்பதாக நினைப்பாங்க. அந்த மாதிரி மனதின் கடின உழைப்பு உடலின் கடின உழைப்பை அனுபவம் செய்விக்குது. பணத்திலும் அதே மாதிரி தான். மனம் கொஞ்சம் சரியாக இருக்காது, அதனால் மிகவும் அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை மிக மோசமானது, சம்பாதிப்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் எப்பொழுது மனம் குஷியாக இருக்குது அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேலை அதே தான் இருக்கும், ஆனால் மனதினுடைய உழைப்பு பணத்தின் உழைப்பையும் அனுபவம் செய்விக்குது. மனதினுடைய பலவீனம் வாயு மண்டலத்திலும் பலவீனத்தை கொண்டு வருது. பாப்தாதாவுக்கு குழந்தைகளுடைய மன கஷ்டத்தை பார்க்க முடியாது,
63 ஜென்மங்களின் கடுமையாக உழைச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ஜென்மம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஜென்மம், அன்பின் ஜென்மம், பிராப்திகளினுடைய ஜென்மம், வரதானங்களின் ஜென்மம், உதவி பெறுவதற்கும் உதவி கிடைப்பதற்குமான ஜென்மம். இருந்தும் இந்த ஜென்மத்தில் கூட ஏன் கடின உழைப்பு இருக்குது? எனவே இப்பொழுது கடின உழைப்பை அன்பாக மாற்றம் செய்யுங்க. மகத்துவத்தை தெரிந்து அழித்து விடுங்கள்னு பாபா சொல்றாங்க. இன்று பாப்தாதா அவர்களுக்குள்ள மிகவும் உரையாடல் செய்து கொண்டிருந்தாங்க. குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து என்ன செய்யறாங்க? பாப்தாதா புன் சிரிப்பு செய்து கொண்டிருந்தாங்க. மனதின் கடினம் காரணமாக என்ன ஆகுது, என்ன செய்யறாங்க என்று நினைத்து புன்முறுவலிட்டு கொண்டிருந்தார். உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றுக்கொள்றாங்க. சில நேரம் குழந்தைகளுக்கு வாய் இருக்காது, சில நேரம் காது இருக்காது, சில நேரம் கை இருக்காது. அந்த மாதிரி வீணானதனுடைய வம்சாவழிகளை மிக அதிகம் பெற்றுக்கொள்றாங்க. மேலும் பிறகு எவற்றை பெற்றுக்கொண்டார்களோ அவற்றை என்ன செய்வது? அவற்றை வளர்க்கிற காரணத்தினால கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான படைப்பை படைத்த காரணத்தினால அதிகமாக உழைத்து களைப்படைந்துடுறாங்க. மனம் உடைந்தும் போயிடுறாங்க. மிகவும் கடினமாக அனுபவமாகுது. நல்லதுதான், ஆனால் மிக கடினமானது. விடவும் விரும்பலை, பறக்கவும் விரும்பலை. ஆகினால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நடக்கணும். நடப்பதிலும் அவசியம் கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஆகையினால இப்போ பலவீனமான படைப்புகளை படைப்பதை முடிவு கட்டினீங்க அப்படின்னா மனதினுடைய கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. சிரிப்பூட்டும் விஷயமாக என்ன சொல்றாங்க? இந்த படைப்பை ஏன் படைச்சிங்க என்று தந்தை கேட்கிறார். அதற்கு எப்படி இன்றைய நாட்களின் மனிதர்கள் என்ன செய்வது? ஈஸ்வரன் கொடுத்து விடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பழியை என்ன செய்யறாங்க? ஈஸ்வரன் மீது போட்டுடுறாங்க. அதே மாதிரி இந்த வீணான படைப்பின் மீது என்ன சொல்றாங்க? நாங்கள் விரும்பல, ஆனா மாயா வந்துடுது. எங்களுடைய விருப்பம் இல்லை, ஆனால் நடந்துடுது. அதனால சர்வ சக்திவான் தந்தையின் குழந்தைகள் எஜமானனாக ஆகுங்க, ராஜாவாக ஆகுங்க. பலவீனம் அப்படின்னா அடிமையான பிரஜை, எஜமானன் அப்படின்னா சக்திசாலியான ராஜா. ஆகினால எஜமானனாகி வரவழைங்க. சுயநிலையின் சிரேஷ்ட சிம்மாசனத்தில் அமருங்க. சிம்மாசனத்தில் அமர்ந்துகிட்டு சக்தி என்ற சேவாதாரிகளை வரவழைங்க, ஆணையிடுங்க. உங்களுடைய சேவாதாரி உங்களுடைய ஆணைப்படி நடக்கல என்று இருக்கவே முடியாது. பிறகு என்ன செய்வது? சகித்து கொள்ளும் சக்தி இல்லாத காரணத்தினால கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உள்ளடக்கும் சக்தி குறைவாக இருக்குது, எனவே அந்த மாதிரி ஆனது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய சேவாதாரி நேரத்தில் காரியத்தில் வரல என்ற சேவாதாரிக்கு என்ன ஆச்சு? காரியம் முடிஞ்சிருச்சு, பிறகு சேவாதாரி வருகிறார் என்றால் என்ன ஆகும்? யாருக்கு நேரத்தினுடைய மகத்துவம் இருக்குதோ அவங்களுடைய சேவாதாரியும் நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து ஆஜராகிடுவாங்க. ஆகினால என்ன செய்யணும்? சிம்மாசனத்தில் அமர்வது நல்லதா அல்லது கடின உழைப்பு செய்வது நல்லதான்னு பாபா கேட்குறாங்க. இப்போ இதில் நேரம் கொடுப்பதற்கான அவசியம் இல்லை. கடின உழைப்பு செய்வது சரியாக இருக்குதா அல்லது எஜமானனாவது சரியாக படுதா? எது நன்றாக இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா. எதற்காக இந்த பயிற்சியை மட்டும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா? உடலற்றவனாக இருக்கும் நான் உடலின் ஆதாரத்தினால இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன். செய்விப்பவனாகி கர்ம இயந்திரங்கள் மூலமாக செய்வீங்க. தன்னுடைய உடலற்ற உண்மையான சொரூபத்தை நினைவில் வச்சிங்க அப்படின்னா உண்மையான சொரூபத்தினுடைய குணங்கள் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படும். எப்படி சொரூபம் இருக்குமோ அதே மாதிரி குணம் மற்றும் சக்திகள் இயல்பாக காரியத்தில் வருது. எப்படி கன்னியா எப்பொழுது தாயாகி விடுகிறாள் என்றால் தாயின் சொரூபத்தில் சேவை, அந்த பாவனை, தியாகம், அன்பு, களைப்பற்ற சேவை ஆகிய குணங்கள் மற்றும் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படுது இல்லையா? ஆகையினால அனாதி அழியாத சொரூபத்தினுடைய நினைவு இருப்பதனால இயல்பாகவே இந்த குணங்கள் மற்றும் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படும். எப்படி சொரூபத்தினுடைய நினைவு உன்னத நிலையை தானாகவே உருவாக்கும், என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. கடின உழைப்புங்கிற வார்த்தையை வாழ்க்கையிலிருந்து அகற்றிடுங்க.
உழைப்பு செய்யும் காரணத்தினால கடினமாக அனுபவம் ஆகுது. கடின உழைப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடினம்ங்கிற வார்த்தையும் தானாகவே அகன்று விடுங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் கடினத்தை சுலபமாக ஆக்கக்கூடிய, கடின உழைப்பை அன்பில் மாற்றம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் சுயஸ்வரூபத்தின் நினைவு மூலமா சிரேஷ்ட சக்திகள் மற்றும் குணங்களை அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு அன்பின் பிரதிபலனாக கொடுக்கக்கூடிய, தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய, எப்பொழுதும் சிரேஷ்ட நிலை என்ற சிரேஷ்ட ஆசனத்தில் அமர்ந்து எஜமானனாகி சேவாதாரிகள் மூலமாக செயல்களை செய்விக்கக்கூடிய ராஜா குழந்தைகளுக்கு, எஜமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தனிப்பட்ட சந்திப்பு வெளிநாட்டு சகோதர சகோதரிகளோடு. பாப்தாதா சொல்கிறாங்க, சேவை தந்தையினுடைய துணையை அனுபவம் செய்விக்குது. சேவையில் செல்வது அப்படின்னா எப்பொழுதும் தந்தை கூடவே இருப்பது. ஆகார ரூபத்தில் இருந்தாலும் சேவாதாரி குழந்தைகள் கூடவே தந்தை எப்பொழுதும் துணையாக கண்டிப்பாக இருக்கிறாங்க. செய்விப்பவர் செய்வித்து கொண்டு இருக்கிறாங்க, நடத்துபவர் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? கருவியாகி விளையாட்டை விளையாடி கொண்டே இருக்கிறீங்க. அந்த மாதிரியே தான் அனுபவம் ஆகுது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரியான சேவாதாரிகள் வெற்றிக்கு அதிகாரியாக ஆயிடுறாங்க. வெற்றி பிறப்பினுடைய உரிமை. வெற்றி எப்பொழுதுமே மகான் புண்ணிய ஆத்மா ஆவதற்கான அனுபவம் செய்விக்கும். மகான் புண்ணிய ஆத்மா ஆகுபவர்களுக்கு அநேக ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதங்களினுடைய லிஸ்ட் கிடைக்குது. நல்லது. இப்பொழுதோ அனைவரினுடைய வாயிலிருந்து ஒருவர் தான் ஒருவரே தான் அப்படிங்கிற பாடல் ஒலிக்கும். நாளும் கண்டிப்பாக வரும். நாடகத்தில் இந்த காட்சி தான் இன்னும் நடக்க வேண்டியதாக இருக்குது. இது நடந்து விட்டது என்றால் முடிவடைந்து விடும். இப்போ இந்த காட்சியை அருகில் கொண்டு வரணும். இதற்காக அனுபவம் செய்விப்பது தான் விசேஷமாக கவர்ந்து இழுப்பதற்கான சாதனம். ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, மேலும் அனுபவம் செய்வித்து கொண்டே இருங்க. ஞானத்தை கேட்பதனால மட்டும் திருப்தி அடையறதில்லை. ஆனால் ஞானத்தை கூறிக்கொண்டே அனுபவமும் செய்வித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கும் மகத்துவம் இருக்கும். மேலும் பிராப்தியின் காரணமாக வரும் நாட்களில் உற்சாகமும் வந்துடும். அவங்க அனைவருடைய சொற்பொழிவோ ஞானம் நிறைந்ததாக மட்டும் இருக்கும். உங்களுடைய சொற்பொழிவு ஞானம் நிறைந்ததாக மட்டும் இல்லாமல் ஆனால் அனுபவத்தினுடைய அதிகாரம் நிறைந்ததாகவும் இருக்கட்டும். மேலும் அனுபவங்களின் அதிகாரத்தோடு பேசிக்கொண்டே அனுபவம் செய்வித்து கொண்டே இருங்க. எப்படி சில நல்ல பேச்சாளர்கள் இருப்பாங்க, அவங்க பேசிக்கொண்டே அழவும் வைத்து விடுவார்கள், சிரிக்கவும் வைத்து விடுகிறார். அமைதி நிசப்தத்தில் கொண்டு செல்வாங்க. எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வாயு மண்டலமும் உருவாயிடும். அதுவோ தற்காலிகமானதோ. எப்பொழுது அவர்கள் செய்ய முடியும் என்றால், மாஸ்டர் சர்வசக்திவா, நீங்கள் என்ன செய்ய முடியாது? யாராவது அமைதி என்று சொன்னாங்க அப்படின்னா அமைதியினுடைய சூழ்நிலை இருக்கணும். ஆனந்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆனந்தத்தினுடைய சூழ்நிலை உருவாக்கிடணும். அந்த மாதிரி அனுபவம் செய்விக்கும் சொற்பொழிவு பிரத்யட்சத்தினுடைய கொடியை பறக்க வைக்கும். ஏதாவது விசேஷத்தை பார்ப்பாங்க இல்லையா? நல்லது. நேரம் இயல்பாகவே சக்திகளை நிரப்பிக் கொண்டு இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் அதே போல் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நல்லது. விடைபெறக்கூடிய நேரத்தில் தாதி ஜானகி அவங்களோட பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கீங்க. நெருக்கமான குழந்தைகளுக்கு மிக அதிகமான குஷி இருக்குது. அவங்க எப்பொழுதுமே குஷியினுடைய கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறாங்க. சுக கடலில் அனைத்து பிராப்திகளினுடைய கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறாங்க. மேலும் அவர்கள் மற்றவர்களையும் அதே கடலில் நீந்த வைக்கிறாங்க. முழு நாளும் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்க? எப்படி யாருக்காவது கடலில் நீந்த தெரியலை அப்படின்னா என்ன செய்கிறாங்க? கையை பிடித்து நீந்த வைப்பாங்க இல்லையா? இதே வேலையைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. சுகத்தில் நீந்த வைங்க, குஷியில் நீந்த வைங்க. அதே மாதிரி நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? பிஸியாக இருப்பதற்கு நல்ல காரியம் கிடைத்து விட்டது. எந்த அளவு பிஸியாக இருக்கீங்க? ஓய்வு இருக்குதா? இதிலேயே எப்பொழுதும் பிஸியாக இருக்கீங்க.
மற்றவர்களும் உங்களை பார்த்து பின்பற்ற செய்கிறாங்க. நினைவு மற்றும் சேவையை தவிர எதுவும் தென்படுவதில்லை. இயல்பாகவே புத்தி நினைவு மற்றும் சேவையில்தான் செல்லுது. மேலும் வேறு எங்கும் செல்ல முடியாது. சேவிக்க வேண்டியதாக இருக்காது. தானாகவே நடந்து கொண்டிருக்குது. இதைத்தான் கற்றுக்கொண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வது. நல்ல வேலை கொடுத்து விட்டார் இல்லையா? தந்தை திறமசாலி ஆக்கி சென்று இருக்கிறார் இல்லையா? மந்தமான தொய்வானவராகவோ விட்டு செல்லவில்லை. திறமைசாலி ஆக்கி இடம் கொடுத்து சென்றிருக்கிறார் இல்லையா? அவர் கூடவே இருக்கவே இருக்கிறார். ஆனால் உங்களை கருவியாகவும் ஆக்கியிருக்கிறார் இல்லையா? திறமைசாலி ஆக்கி இருக்கை கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து தான் இருக்கை கொடுக்கும் பழக்கம் தொடங்கியது. தந்தை சேவைக்கான ஆசனம் மற்றும் சேவைக்கான இருக்கை கொடுத்து சென்று விட்டார். இப்பொழுது சாட்சியாகி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி குழந்தைகள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க. துணைக்கு துணையாகவும் இருக்கிறார், சாட்சிக்கு சாட்சியாகவும் இருக்கிறார். 2 பங்கையும் செய்து கொண்டிருக்கிறார். சாகார ரூபத்தில் சாட்சி அப்படின்னு சொல்வோம், அவ்யக்த ரூபத்தில் துணைவன் அப்படின்னு சொல்வோம். 2 பங்கையும் செய்து கொண்டிருக்கிறார். நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. மூச்சுக்கு நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை மூலமா ஆசீர்வாத பிராப்தி செய்யக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை மூலமா ஆசீர்வாதத்தை பிராப்தி செய்யணும். எப்படி நினைவினுடைய இணைப்பு எப்பொழுதும் இணைந்திருக்கணும் அப்படிங்கிற கவனம் வைக்கிறீங்க, அதே மாதிரி சேவையிலும் எப்பொழுதும் இணைப்பு இணைந்திருக்கணும். மூச்சுக்கு மூச்சு நினைவு மற்றும் மூச்சுக்கு மூச்சு சேவை இருக்கட்டும். இதைத்தான் சமநிலை அப்படின்னு சொல்றது. இந்த சமநிலை மூலமா எப்பொழுதும் ஆசீர்வாதத்தினுடைய அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்க. மேலும் ஆசீர்வாதத்தினால் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான் இதயத்திலிருந்து வெளியாகும். கடின உழைப்பிலிருந்து, யுத்தம் செய்வதிலிருந்து விடுபட்டுடுவீங்க. என்ன, ஏன், எப்படி அப்படிங்கிற இந்த கேள்வியிலிருந்து விடுபட்டு எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிறகு வெற்றி பிறப்புரிமையின் ரூபத்தில் அனுபவம் ஆகணும் பாபா சொல்றாங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, தந்தையிடமிருந்து பரிசை பெற வேண்டும் என்றால் தன்னோடு மற்றும் உடன் இருப்பவர்களோடு தடையற்று இருப்பதற்கான சான்றிதழ் உடன் இருக்க வேண்டும். தந்தை கிட்ட இருந்து பரிசை பெறணும் அப்படின்னா தன்னோடும் மற்றும் உடன் இருப்பவர்களோடும் தடையற்று இருப்பதற்கான சான்றிதழ் உடன் இருக்கணும்னு சொல்றாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.